அழகு எதிர்பார்க்கறீங்களா, மனசை எதிர்பார்க்கறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என் ஃப்ரெண்ட அனாமிகாவா உங்களை பார்க்க அனுப்புனேன். நிறைய பேசணும், நான் போன்ல இல்ல, நேர்ல உங்க கண்கள்ல என்ன நான் பார்த்துக்கிட்டே பேசணும். வெக்கத்துல கண்களை மூடிட்டா உன் மனசுல இருப்பேன் இல்ல. சண்முகத்தை இனி ஒரு நிமிஷம் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். சண்முகம் எனக்கு வேணும். என் உயிர் போயிருந்தா கூட நான் உண்மையை பேசாம அமைதியா இருந்திருப்பேன் ஜோதி. ஆனா சண்முகம், நீ உண்மையை சொல்லலன்னா மறு நிமிஷமே என் உயிரை பலி கொடுத்துருவேன்னு கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு கேட்டதும் பயந்து போய் உண்மையை சொல்லிட்டேன் ஜோதி. எனக்கு வேற வழி தெரியல. நான் உண்மையை சொல்லாம இருந்திருந்தாலோ பொய் சொன்னாலோ அவர் ஏதாவது செஞ்சுப்பாரோங்கிற பயம் பதட்டம் என்ன உண்மையை பேச வச்சிருச்சு. சண்முகத்தை காதலிச்சது நீதான்னு சொன்ன உடனே சண்முக முகத்துல அதிர்ச்சியை பார்த்தேன். நீ ஏன் இப்படி செஞ்சங்கிற காரணத்தை அவர் கேட்கவும் இல்ல, நான் சொல்ற வாய்ப்பை தரவும் இல்ல. உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்தி உன்னை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. உங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரோன்னு ரொம்ப பயந்துட்டேன். என்ன செய்ய போற? தெரியல. நீ சண்முகத்துக்கிட்ட பேசு. எனக்கு தைரியம் இல்ல. நீ பேசாம இருந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது ஜோதி. கண்டிப்பா சண்முகம் உனக்கு எந்த பிரச்சனையையும் தர மாட்டாரு, உன் வாழ்க்கையில தலையிட மாட்டாரு. ஆனா நீ யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக உயிரை பலி கொடுக்கறதுக்கு துணிஞ்ச சண்முகத்துக்கு நீ நிரந்தரமா கிடைக்கலங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி தாங்குவாரு? அந்த வேதனையில அவர் ஏதாவது செஞ்சுக்கிட்டாருன்னா வாழ்நாள் முழுக்க உனக்கு நிம்மதியே இல்லாம போயிடும். அந்த குற்ற உணர்ச்சி உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கும். சண்முகம் உன்னோட சேர்ந்து வாழ முடியலனாலும் அவர் உயிர் வாழணும், அவர் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்.
சண்முகம் நல்லா இருந்தாதான் நீ நிம்மதியா இருப்ப. இதெல்லாம் நடக்கணும்னா நீ சண்முகத்துக்கிட்ட பேசியே ஆகணும். பேசு ஜோதி. நீங்கள் அழைத்த எண் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு. வீட்டு நம்பருக்கு வேண்டாம். என் வாழ்க்கையில எதுவுமே நான் நினைச்சபடி நடக்கல. இதுவும் அப்படிதான். விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். பிரிவோம், சந்திப்போம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சில கேள்வி சயின்ஸை மாத்திருக்கு, சில கேள்வி சரித்திரத்தையே மாத்திருக்கு. இந்த கேள்வி உங்க வாழ்க்கையவே மாத்தலாம். உங்க வாழ்க்கையை மாத்த போற அடுத்த கேள்வி. ராமேஸ்வரத்தில் பிறந்த இந்திய ஜனாதிபதி யார்? ஆப்ஷன் ஏ ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் பி எஸ் ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் சி